திருவாலங்காடு அருகே காதல் திருமணம் சம்பவத்தில் சிறுவனை கடத்திய வழக்கில் தொடர்புடையதாக கூறி புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியாரை கைது செய்ய 100க்கும் மேற்பட்ட போலீசார் அவரது வீட்டின் முன்பு குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே களம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த யுவராஜா என்பவரின் மகன் தனுஷ். இவருக்கும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயாஸ்ரீ என்ற இளம்பெண்ணுடன் கடந்த மாதம் 15ஆம் தேதி காதல் திருமணம் செய்து கொண்டு தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கலாம்பாக்கத்தில் வீட்டில் இருந்த தனுஷின் தம்பி இந்திரசந்த் என்ற சிறுவனை காரில் வந்த கும்பல் கடத்தி சென்றுள்ளனர். இதற்கிடையில் நேற்று சிறுவன் கடத்தல் சம்பவத்தில் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தியார் இந்த சம்பவத்தில் தலையிட்டு பேசியதாகவும், இதனால் அவரை கைது செய்ய சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அவரது வீட்டு முன்பு குவிந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த கட்சியின் தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் ஜெகன்மூர்த்தியார் வீட்டில் இல்லாததால் வீடு பூட்டியிருந்த நிலையில் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து போலீசார் வீட்டின் அறையில் சென்று சோதனையிட்டு ஏமாற்றத்துடன் சென்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய புரட்சி பாரத கட்சியின் முதன்மை செயலாளர் உசேந்திரன், ஜெகன்மூர்த்தியாரின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் போலீசார் செயல்படுவதாகவும், இது முழுக்க முழுக்க எதிர்க்கட்சிகளின் சதி என்றும் குற்றம் சாட்டி பேசினார். ஆடுமைக்கு சென்ற பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு ஆற்று நீரில் அமைக்க கொலை செய்த இருவரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே பெருமாநகரம் பகுதியைச் சேர்ந்தவர் சுதா. இவரது கணவர் ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் நிலையில் தினசரி ஆடு மேய்த்து பிழைப்பு நடத்தி வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போன்று வீட்டிற்கு அருகில் உள்ள பாண்டவையாறு பகுதிக்கு ஆடு மேய்க்க சுதா சென்றுள்ளார். அப்போது அந்த வழியாக சென்ற திருவிடைவாசல் பகுதியைச் சேர்ந்த முருகன் மற்றும் அஜித்குமார் ஆகிய இருவரும் சுதாவை வழிமறைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட முயன்றதாக தெரிகிறது. இதற்கு சுதா மறுக்கவே அவரை அருகில் இருந்த பாண்டவையாற்றில் தள்ளி சுதாவை நீரில் மூழ்கடித்துவிட்டு அங்கிருந்து இருவரும் தப்பி ஓடிவிட்டனர். இவர்கள் இருவரும் பதற்றமாக ஓடி சென்றதை பார்த்த பகுதி மக்கள் பாண்டவையாற்றில் சென்று பார்த்தபோது சுதா நீரில் மூழ்கிய நிலையில் சடலமாக கடந்துள்ளார். இதுகுறித்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் சுதாவின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததோடு இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூலி வேலை தான் செய்கிறாங்க, ஆடு மேய்ச்சி தான் அவங்க சாப்பிட்றாங்க. ஆனால் கஞ்சை அடிச்சு விட்டு என் தங்கச்சியை கொண்டுட்டானுவோம். அவனுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவங்க கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றாங்க. இந்த ரோட்டில் தனியாக ஒரு பிள்ளைங்க வர முடியல, ஒரு பொண்ணுங்க வர முடியல. இந்த ஆற்ற பள்ளத்தில் இறங்கி தள்ளி விட்டு கொண்டு இருக்கானோ, அவனுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும். நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் கேள்விப்பட்டு வந்தேன். என்னோட தங்கச்சி தான் என் மச்சான் டிரைவராக இருக்காங்க. அவங்க வீட்டு ஆடு மேய்ச்சி தான் சாப்பிட்றாங்க. ஆடு மேய்ச்சி தான் சாப்பிட்றாங்க. அவங்க மேய்க்க வந்திருக்காங்க, தனியாக வந்திருப்பாங்க போல இருக்கு. இது மாதிரி 2 பேர் சேர்ந்து இதே மாதிரி செஞ்சுருக்கானுவான், கொண்டுட்டானுவான் என் தங்கச்சி. மாம்பழ விலை வீழ்ச்சியால் ஏற்பட்டுள்ள நஷ்டத்திற்கு இழப்பீடு கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திய விவசாயிகளுக்கு எம்பி சச்சிதானந்தம் ஆதரவளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள ஆயக்குடி, கோம்பைப்பட்டி, சட்டப்பாறை, கணக்கன்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் கொய்யா மற்றும் மா ஆகியவை பிரதான விவசாயமாக உள்ளது. அப்பகுதியில் விளையும் மா, கொய்யா பழங்களை விற்பனை செய்ய ஆயக்குடி பேரூராட்சியில் சந்தையும் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆயக்குடி பழ விற்பனை சந்தையில் நேற்று மா விவசாயிகள் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மாங்காய் விலை மிகவும் குறைந்து விற்பனையாவதாகவும், விலை குறைவால் நஷ்டம் ஏற்பட்டுள்ள விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி விவசாயிகள் கோஷமிட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், மா விவசாயிகள் பலன் பெறும் வகையில் பழனி பகுதியில் மாம்பழக்கூழ் தயாரிக்கும் நிறுவனம் அமைக்கவும், பழங்களை பாதுகாத்து வைத்து விற்பனை செய்ய குளிர்பதன கிடங்கியும் அமைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதை நிரந்தரமாக பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசு செய்யணும். இந்த வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய இன்னைக்கு நிறைய மாம்பழம் சார்ந்த தயாரிப்புகள் இறக்குமதி செய்யப்படுது. இந்த இறக்குமதியெல்லாம் தடை, இந்தியாவிலே அதிகமான விளைச்சல் இருக்கிற போது அதற்கான இறக்குமதிக்கெல்லாம் தடை விதிக்கணும். இந்தியாவினுடைய விளையக்கூடிய மாம்பழங்களை நீங்கள் இதிலிருந்து அடுத்த கட்ட தயாரிப்புகள் செய்து மாம்பழ கூழாக, ஜூஸாக தயார் பண்ணி விற்பனை செய்வதற்கான தொழில்களை இங்கே கொண்டு வருவதற்கான ஊக்கப்படுத்தல் நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொள்ளணும். ஆகவே இந்த மா விவசாயிகளுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய இந்த விலை வீழ்ச்சிக்கு உடனடி தீர்வு என்ற முறையில் தமிழ்நாடு அரசு நிவாரணம் கொடுப்பதும்
கோல்டு ஸ்டோரேஜ் கட்டுவதும், மத்திய அரசு இந்த ஆண்டிலிருந்து MSP அறிவிப்பதற்கான ஏற்பாடும், வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அந்த மாம்பழம் சார்ந்த பொருட்களை தடை செய்வதற்கான ஏற்பாட்டையும் மத்திய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஆயக்குடி பகுதியினுடைய விவசாயிகள் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறோம். கோபிசெட்டிப்பாளையம் அருகே கள்ளநோட்டு வைத்திருந்த நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 3,92,000 ரூபாய் கள்ளநோட்டுகளை பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள அக்கரை கொடிவேரி பாலம் அருகே காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது பாலம் அருகே இருசக்கர வாகனத்துடன் நின்று கொண்டிருந்த இருவர் காவல்துறையினரை கண்டதும் இருசக்கர வாகனத்தை கீழே போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர். அவர்களை துரத்தி சென்ற காவல்துறையினர் தப்பிக்க முயன்ற 2 பேரில் ஒருவரை பிடித்து விசாரணை செய்தனர். விசாரணையில் இருசக்கர வாகனத்தில் 3,92,000 ரூபாய் கள்ளநோட்டுகள் இருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து கள்ளநோட்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் ஒருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மற்றொருவரை தேடி வருகின்றனர். ராசிபுரம் பகுதியில் ரூபாய் 23.5 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய தொகுப்பு பால் குளிரூட்டும் நிலையத்தை அமைச்சர் மதிவேந்தன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் மென்னக்கல் ஊராட்சியில் ரூபாய் 23.5 லட்சம் மதிப்பீட்டில் 5,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய தொகுப்பு பால் குளிரூட்டும் நிலையத்தை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் மதிவேந்தன் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் KRNS ராஜேஷ்குமார் ஆவின் பால் சொசைட்டியில் ஒரு வருடத்திற்காக 4,500 லிட்டருக்கு மேல் பால் வழங்கிய முதல் 3 நபருக்கு பால்கின் பரிசாக வழங்கி அவர்களை ஊக்குவித்தனர். ஆங்கிலேயருக்கு எதிராக 18ஆம் நூற்றாண்டில் போராட்டத்தை துவக்கியவர்கள் இந்தியாவின் பழங்குடியினர் என திருமுருகன் காந்தி தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் பழங்குடியினர் இன அழிப்பு போரை உடனடியாக நிறுத்த அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என பாஜக அரசை வலியுறுத்தி நடைபெற்ற கருத்தரங்கில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், தமிழ் தேசிய விடுதலை இயக்க பொதுச் செயலாளர் தியாகு சத்தீஸ்கர் மற்றும் நேம் 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், வெளிப்படையாக பேசினால் வேல்முருகன் பெண்களை இழிவுபடுத்தி பேசிவிட்டதாக கூறுகிறார்கள் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய திருமுருகன் காந்தி, வெள்ளையர்கள் விரட்டப்படுவதற்கு பாடுபட்டவர்கள் பழங்குடியினத்தவர்கள் என்றும் 300 ஆண்டுகளாக போராடி வரும் பழங்குடியினத்தவர்களுக்கு உரியது அவர்கள் வசிக்கும் அந்த இடம் என வலியுறுத்தினார். இந்தியாவிலே ஆங்கிலேயர்கள் தங்களது ஆதிக்கத்தை நிலைநிறுத்திய அந்த காலகட்டத்தில் 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயருக்கு எதிரான போரை துவக்கியவர்கள் இந்தியாவின் பழங்குடிகள். இந்தியா முழுவதும் பழங்குடிகள் தான் ஆங்கில அரசுக்கு எதிரான வீரமிக்க போரை நடத்திய வரலாறு கிட்டத்தட்ட 170-180 ஆண்டுகள் இந்த மண்ணில் நடந்தது. சத்தீஸ்கரில் புரட்சிகளாக பழங்குடிகள் நடத்திய புரட்சிகளாக கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட புரட்சிகளை 150 ஆண்டுகளில் அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். வெள்ளையர்கள் விரட்டப்படுவதற்கான ஒரு அரசியலை கட்டி எழுப்பியவர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சீமான் முருகரை தாத்தா என்று சொல்லுவது அரசியல் இல்லையா என முருகர் மாநாட்டை மார்க்கெட்டிங் என விமர்சித்த சீமானுக்கு வானதி சீனிவாசன் பதிலளித்தார். ஈரோடு தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்ற மோடி அரசின் 11 ஆண்டுகால சாதனை விளக்கம் மற்றும் வாஜ்பாய் நூற்றாண்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வானதி சீனிவாசன், மத்திய அரசின் மீதான குற்றச்சாட்டுகளை மட்டுமே முன்னிறுத்தி மோடி தமிழகத்திற்கு எதிரானவர் போல திமுக கூட்டணி கட்சிகள் வெளிக்காட்டுகிறது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கடவுள் முருகரை தனக்கு தாத்தா என்று சீமான் கூறுவது அரசியல் ஆகாத நிலையில் முருகர் மாநாடு நடத்தினால் மட்டும் எப்படி அரசியல் ஆகும் என கேள்வி எழுப்பினார். 2026 தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமையும் என்றும் மதுரை நகர் பாஜகவுக்கு வெற்றியை தேடித்தரும் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறினார். மதுரை விமான நிலையம் அருகே வளையன்குளம் தனியார் மைதானத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இளைஞர்கள் இணையும் விழா நடைபெற்றது.
இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அமித்ஷா மதுரை வந்தது மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி இருக்கிறது என்றும், மதுரை நகர் பாஜகவுக்கு வெற்றியை தேடித்தரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமான நிலையை அடைந்துள்ளது எனவும், இளைஞர்கள் தேசப்பற்றோடு தேசத்திற்காக பாடுபட பாஜகவிற்கு வர வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ராமநாதபுர சமஸ்தானம் இளைய மன்னர் ஆதித்ய சேதுபதி தலைமையில் 5000 இளைஞர்கள் பாஜக கட்சியில் இணைந்தனர். 2026 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே ஆட்சி மலரும், எந்த விதமான சந்தேகம் கிடையாது. பல்வேறு நபர்கள் சந்தேகப்படலாம். நாம் மிகப்பெரிய கட்சி, பாரதிய ஜனதா கட்சி 1300க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறோம். உலகிலே மிகப்பெரிய கட்சி, 240 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறோம். மிகப்பெரிய கட்சி. ராஜ்யசபாவில் அதிகமான எண்ணிக்கையில் ராஜ்யசபா உறுப்பினர்கள் வைத்திருக்கிறோம். மிகப்பெரிய கட்சி. ஆனால் நாம் ஏன் வர முடியவில்லை? அப்படி நிறைய சிந்திக்கலாம். அதெல்லாம் சிந்திப்பதற்கு இதுவான நேரம் கிடையாது. நம்முடைய ஒரே சிந்தனை திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். யார் சொன்னது? நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது. யார் சொன்னது? நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னது. மிகப்பெரிய சாணக்கியம். மதுரைக்கு வந்தார் என்று சொன்னால் அதில் பல அர்த்தங்கள் இருக்கும். ஆனால் அவர்கள் சொன்ன கருத்து என்பது அதை வேதவாக்காக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் கூட்டணி என்று சொன்னால் நாமும் கூட்டணி, அவர்கள் கூட்டணி இல்லை என்று சொன்னால் நமக்கு கூட்டணி தேவையில்லை. அவர்கள் சொன்னது கூட்டணி வேண்டும், கூட்டணி வேண்டும். பாஜகவின் செயல் திட்டத்தை நிறைவேற்ற பல பேர் பலவேஷம் போடுகின்றனர் என்று திருமாவளவன் தெரிவித்தார். திருச்சியில் வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் பிரம்மாண்ட எழுச்சி பேரணி நடைபெற்றது. நிகழ்ச்சியை தொடர்ந்து பேசிய திருமாவளவன், ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தும் திருச்சியில் பேரணி நடத்த அனுமதி மறுக்கப்பட்டது என கூறியவர், இதுபோன்ற நெருக்கடிகளை தாங்கிக் கொண்டு களத்தில் நிற்கும் இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று குறிப்பிட்டார். மேலும் பேசிய அவர், பாஜகவின் செயல் திட்டத்தை நிறைவேற்ற பல பேர் பலவேஷம் போடுகின்றனர் என்றும், அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர்கள் விளம்பர மாயைக்கு பணிய மாட்டார்கள் என்றும் வலியுறுத்தினார். இதே திருச்சியில இந்த பேரணி நடத்துறதுக்கு முதல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாம ஆளுங்கட்சி கூட்டணியில தான் இருக்கிறோம். காவல்துறை சொன்னாங்க, எங்களுக்கு அனுமதி தர சொல்லி மேலிடத்துல இருந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரல, அனுமதி இல்லைன்னாங்க. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு காவல்துறை உயர் நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு, கொடிக்கம்பங்களெல்லாம் வெளியேற்றணும், இடிக்கணும், அப்புறப்படுத்தணும். மற்ற கட்சி கொடிக்கம்பங்கள்லாம் அப்படியே இருக்கு. போலீஸுக்கும் ஹைவேஸுக்கும் இதுதான் ஒரு வாய்ப்புன்னு உடனே இறங்கிட்டாங்க களத்துல. சிறுத்தைகள் கொடியெல்லாம் இடிதான்றான். இவ்வளவு நெருக்கடிகளை தாங்கிக் கொண்டு இந்த களத்திலே நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கொடியேற்ற முடியவில்லை, பொதுக்கூட்டம் நடத்த முடியவில்லை, பேரணி நடத்த முடியவில்லை, மாநாடு நடத்த முடியவில்லை. இப்படியெல்லாம் நெருக்கடிகள் 25 ஆண்டுகளாக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.